எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நம்ம தெரிந்து கொள்ளும் சப்ஜெக்ட் மிக முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ பூமி மேல இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ற சப்ஜெக்ட்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம யோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஃபோட்டான் பேண்ட் வரைக்கும் பயணம் செய்வோம். யோகம்னா என்ன? அந்த வேர்டு இணைதல், சேருவது யோகம்னா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்தால் சம்சார யோகம்னு சொல்றோம். நம்ம ஒரு வாகனம் வாங்கிட்டோம் அப்படின்னா வாகன யோகம்னு சொல்றோம். இரண்டு உறுப்புகள் சேர்ந்து ஆசனம் போட்டால் யோகாசனம் சொல்றோம். அப்போ இரண்டு விஷயங்களை சேர்த்து வைக்கிறது தான் யோகம். இங்கே நம்மளுக்கு பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யோக சித்தவிருத்தி நிரோதக. தட் இஸ், நம்முடன் நாம் இணைந்து இருக்கும் பொழுது சித்தத்தில் இருக்கிற அனைத்து விருத்திகள் நிரோதமாகும் சொல்லியிருக்காரு. தட் இஸ், தியானத்தை பத்தி சொல்லியிருக்காரு, தியான யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம இதுல பார்த்தோம்னா எத்தனை யோகங்கள் இருக்குது, அதனுடைய மீனிங் என்ன? நம்ம கர்ம யோகம் சொல்றோம், ஞான யோகம்னு சொல்றோம், பக்தி யோகம்னு சொல்றோம், தியான யோகம்னு சொல்றோம், நிறைய சொல்லுவோம். இதோட எது இணைந்தால் கர்மயோகம் அப்படின்னா, உடல் மனம் இணைந்தால் கர்மயோகம். ஒரு செயல் செய்யணும்னா மனம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், பிளான் பண்ணணும், எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு அது சொல்லி கொடுக்கும். இந்த உடலோட காரியம் செய்யறோம். அப்போ மனம் உடல் சேர்ந்தால் கர்மயோகம். அடுத்து பாத்தீங்கன்னா ஞான யோகம். மனம் புத்தி இணைந்தால் ஞான யோகம். மனம் சரியில்லை, சரியான நிலையில இல்ல, படிக்க முடியாது, அந்த படிச்சது புரிஞ்சிக்கணும் அப்படின்னா புத்தி தேவை. அதனால மனம் புத்தி இணைந்தால் ஞான யோகம். அதனால நம்மளுக்கு புலங்கள் இருந்து மனம் சரியான நிலையில இருந்து புத்தி அதாவது அறிவு இருந்து நம்ம புக்கு படிக்கலன்னா நம்ம ஞானத்தை அடைய முடியாது. அதனால மனம் புத்தி இணைவதே ஞான யோகம். அடுத்தது புத்தி ஆன்மா இணைவதே தியான யோகம். இப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி போகும்னா, உடல்ல இருந்து மனதுக்கும், மனதிலிருந்து புத்திக்கும், புத்தியிலிருந்து ஆன்மாவுக்கும் நம்மளுடைய கான்சியஸ் பயணம் செய்து கொண்டே இருக்கு. எப்போது தியானம் செய்யறோமோ பாடி கான்சியஸ்ல இருக்கிற நாம மனதிற்கும், மனதில் இருந்து புத்திக்கும், புத்தியில் இருந்து ஆன்மாவுக்கும் பயணம் செய்து அங்கே செட்டில் ஆயிடுறோம். அதுதான் தியான நிலை, கடவுள் நிலை. புத்தி ஆன்மா இணைவதே தியான யோகம். அப்போதான் கடவுள் லட்சணங்கள், கடவுள் குணங்கள், சூப்பர் கான்சியஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போறோம். அப்புறம் பார்த்தாக்கா நம்ம பொதுவா கேட்கிற ஒரு வேர்டு இருக்கு, பக்தி யோகம்.
அப்படின்னா வெளியிருக்கிற கடவுளின் மீது பக்தி செலுத்துவதுதான் பக்தி யோகம் நினைக்கிறோம். கோயிலுக்கு போய் பார்க்கறதோ இல்லை நினைக்கிறதோ இதெல்லாம் பக்தி யோகம் நினைக்கிறோம். ஆனா ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயத்தை, சுயஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி. கிளியரா சொல்லி இருக்காரு. தேகோ தேவாலயா, ஜீவோ தேவோ சனாதனஹா. தட் இஸ், இந்த உடலே போய் இதுல தங்கற ஜீவனே தேவன். அந்த தேவனோட ஸ்வஸ்வரூபம், ஆன்மஸ்வரூபம், தெய்வஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி. அதனால தியானம் தான் உண்மையான பக்தி. எப்பொழுது உண்மையான பக்தி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதியத்தை இருக்கிறோமோ முக்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மனம் வெளிய உலகத்துக்கு திருப்பினால் பந்தம், உள்ளுக்கு திருப்பினால் மோட்சம். எதுக்கு உள்ளுக்கு திருப்பினா மோட்சம்? உள்ள ஆன்மா இருக்குது. ஆன்மா எப்பவுமே மோட்ச நிலையில இருக்கும். மோட்சத்துக்கு உண்டான ஞானத்தை தரும். இது பக்தி யோகம். நம்ம இப்போ இந்த சமயத்தில எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேரு கலியுகத்தில இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம் எல்லோருக்கும் தெரியும் 2012 கலியுகம் அந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா ஒரு ராங்கா நினைச்சோம். எப்படின்னா உலகம் அழிஞ்சு போகும்னு நினைச்சோம். கிடையாது. யுகம் அந்தமாயிடுச்சு, கலியுகம். அப்போ அந்த வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகி அடுத்த வைப்ரேஷனுக்கு வந்துள்ளோம். ஒரு யுகம் முடிச்சு இன்னொரு யுகத்துக்கு வரணும்னா நடுவுல சந்தி காலம் இருக்கும். தட் இஸ் ப்ரிப்பரேஷன் டைம். எப்படி நமக்கு ஒரு வகுப்பு முடிச்சு இன்னொரு வகுப்புக்கு போகணும் அப்படின்னா நடுவுல கொஞ்சம் இடைவெளி கொடுப்பாங்க. ப்ரிப்பரேஷன், அடுத்த சிலபஸ்க்கு ஒரு ப்ரிப்பரேஷன். அதே போல நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் டைம் கூட கொடுத்திருக்காங்க. அது ஃபோட்டான் பேண்ட்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யுகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 4 யுகங்கள் இருக்கு. எல்லோருக்கும் தெரியும். கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கு ரூல்ஸ் எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிருத்த யுகம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொருவரும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவங்க மனிதன் மாதிரி வாழல. பூமியின் மீது அனைவரும் ஒண்ணுதான், ஒருமையத்துவத்தில் தெய்வமா வாழ்ந்து இருக்கிறார்கள். தெரியும், நீயும் நானும் ஒண்ணுதான். அந்த சச்சம் தெரியும். எப்பொழுதும் அந்த சச்சம் தெரியுதோ அஹிம்சையில இருப்பார்கள். தியானம் கிருத்தயுகமுடைய வழிபாடு. தர்மம், எப்பொழுது சத்தியம் தெரியுதோ அந்த சத்தியத்தில் இருந்து தர்மம் பிறந்து வருது. அதனால கிருத்த யுகத்துல தர்மம் 4 பாதம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் அஹிம்சை, சச்சம், தியானம், தர்மம். இது 4 இருக்கிறதால நான் கடவுள் அப்படி என்ற உணர்வோட இருப்போம். உணர்வோடையே வாழுவோம். இதுல நம்மளுக்கு ஆயுள் பார்த்தீங்கன்னா 1,20,000 வருடங்கள் நம்மளுடைய ஆயுள். அடுத்த
நம்மளுடைய எனர்ஜி இறங்கி வைப்ரேஷன் இறங்கி ஞானம் இறங்குறதால திரேதாயுகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தர்மம் அதர்மம் என்று இரண்டா பிரிஞ்சிச்சு. கிருத்த யுகத்துல தர்மமே கிடையாது, அசத்தியம் கிடையாது, ஹிம்சை கிடையாது, எதுவும் கிடையாது. திரேதா யுகத்துல தர்மம் பிரிஞ்சிச்சு, தர்மம் அதர்மமா இரண்டா பிரிஞ்சிச்சு. அதுதான் ஸ்ரீலங்கா, பாரத நாட்டு, ராவணாசுர் ராவணர். இப்போ தியானம் போயிருச்சு. என்ன வந்திருக்கு அப்படின்னா யக்ஞ யாகங்கள் வந்திருக்கு. இயற்கை தேவதர்களை நம்ம யக்ஞ யாகங்கள் மூலமாக வரவழைத்து நமக்கு தேவையானது அவங்கள கேட்டி வாங்கிக்கிறோம். அதுவே கிருத்த யுகத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மழை பெய்யற சமயத்துக்கு மழை பெய்யும், வெயில் வர நேரத்துக்கு வெயில் வரும், சாப்பாடு வர நேரத்துக்கு சாப்பாடு வரும். இயற்கையோட சிருஷ்டியோட அலைன்மெண்ட்ல இருப்போம். எதுக்கன்னா சத்தியத்திலோ இருக்கிறோம், தர்மத்திலோ இருக்கிறோம், அஹிம்சையிலோ இருக்கிறதால எப்பொழுது அது குறையுதோ நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளா வாழும்போது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடவுள்ல நீ மறந்து போகும்போது கேட்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்ம யக்ஞ யாகங்கள் செய்யும் பொழுது அவங்க திருப்தி அடைந்து அந்த இயற்கை பொருட்களோட நம்ம செய்யற சாங்கியத்துக்கு திருப்தி அடைந்து அவங்க யக்ஞ பலம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாயு தேவனை கூப்பிடுவோம், வருண தேவனை கூப்பிடுவோம், அக்னி தேவனை கூப்பிடுவோம். இப்படி நம்ம இறங்கி இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தர்மம் 3 பாதங்கள்ல இருக்கு. ஹிம்சை வந்திருக்கு, தியானம் காணாம போச்சு, தர்மம் குறைஞ்சது, சத்தியம் அசத்தியமா வர ஆரம்பிச்சது, மைண்ட் கான்சியஸ். இப்படி நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு வந்தோம். அடுத்த நம்மளுடைய ஆயுள் பார்த்தாக்கா அந்த கிருத்தயுகத்திலோ இருக்கிற 1,20,000 இயர்ஸ்ல 10%, 12,000 வருடங்கள் நம்மளுடைய ஆயுள். அதனாலதான் அவங்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் பூமி மேல இருப்பாங்க. ராவணாசுரு ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப சின்னவர், அவருடைய ஏஜ் ரொம்ப பெருசு ராவணாசுரு. அதனாலதான் அத்தனை ராட்சச காரியங்கள் செய்து கொண்டே இருந்திருக்காரு. இது செகண்ட் திரேதாயுகம். மூணாவதுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் எனர்ஜி குறைஞ்சது, வைப்ரேஷன் குறைஞ்சது, ஞானம் குறைஞ்சது. துவாபர யுகம் வருது. கிருத்த யுகத்துல கடைசியில ராட்சசர்கள் வந்திருக்காங்க, ஹிரண்ய கசிப்பா, ஹிரண்யாக்ஷா. ஆனா ஜாஸ்தியா இருக்காங்க திரேதா யுகத்துல. பூத்தனில் இருந்து தட்டக்கியில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே துவாபர யுகத்துக்கு வந்த இன்னும் ஏகப்பட்ட ராட்சசர்கள். கிருஷ்ணரே பார்த்தாக்கா பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 150 பேரு ராட்சசர்களை கொண்டு இருக்காரு. அப்போ இன்னும் வைப்ரேஷன் குறைஞ்சது. என்ன கான்செப்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மம் 2 பாதங்கள்ல இருக்கு. ஹிம்சை ஜாஸ்தியா ஆயிடுச்சு, தியானம் சுத்தமா கம்மியாயிடுச்சு, தர்மம் மறந்து போயிருப்போம், சத்தியத்தை மறந்து போயிருப்போம். கோயில் கான்செப்ட் வருது, யக்ஞ யாகங்கள் குறைஞ்சிச்சு, கோயில் கான்செப்ட் வருது. இயற்கை தேவதர்கள் கூப்பிடுறது கூட விட்டுட்டோம், சிலையில் பார்க்கிறோம் கடவுளை. இங்கே
நமக்கு 2 பாதம் இருக்கிறதால மனிதன் இன்னும் லோ ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க. இங்கே நம்மளுடைய ஆயுள் 1200 இயர்ஸ், 1200 வருடங்கள். திரேதா யுகத்துல 10%. அதனாலதான் பீஷ்மனும் இருக்காரு, பேரன் பேத்தியோடைய பேரன் கூட இருக்கிறாங்க. அத்தனை வருடங்கள் வாழுவாங்க அவங்க. அடுத்த அதிலிருந்து நம்ம கலியுகத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் குறைஞ்சது. மைண்டு புத்தி எல்லாமே போய் பாடி கான்சியஸ்க்கு வந்தோம். இந்த உடல் நான் அப்படின்ற கான்சியஸ்க்கு வந்திருக்கோம். இதுல ஒரே ஒரு பாதம் தர்மம் இருக்கு. மனிதனுக்கு தர்மம் தெரியும், அதர்மம் தெரியும். ஆனா தான் அதர்மத்துல இருப்பா, மக்களுக்கு தர்மத்தை சொல்லி கொடுப்பா. தட் இஸ் ராட்சசர்கள் வெளியே கிடையாது, உள்ளே இருக்கிறாங்க. வெளியே கிடையாது. நமக்குள்ளே ராட்சசரும் இருக்கிறாங்க, நமக்குள்ளே தெய்வமும் இருக்கிறாங்க. நம்ம ராட்சசர்களை வெளியே தள்ளிவிட்டு தெய்வமா மாறணும். துவாபர யுகத்திலோ கோயில் இருக்கு, பக்தி கொஞ்சமாவது இருக்கு. ஆனா கலியுகத்திலோ பாத்தீங்கன்னா பக்தியே பொல்யூட் ஆயிடுச்சு, பக்தியே கிடையாது. பிரச்சனைகள், கோரிக்கைகள். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். பக்தி கிடையாது, நன்றியும் கிடையாது கடவுளின் மீதா. கடவுளுக்காக போறதே கிடையாது. கலியுகம் ஹிம்சை ஜாஸ்தியே ஆயிடுச்சு. தர்மம் கிடையாது, சச்சம் கிடையாது, தியானம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு சரியான வழிமுறையே கிடையாது. எப்போ நம்மளுக்கு தியானம் திருப்பி வரதோ நம்ம புரிஞ்சுக்கலாம், சத்தியயுகம் வரப்போகுது. சத்தியயுகம் வைப்ரேஷன் வருது, எனர்ஜி வருது, ஞானம் வருது, ஒளி வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 1987 இருந்து 2012 வரைக்கும் சந்தி காலம். தட் இஸ் ப்ரிப்பரேஷன் டைம். பூமி மேல இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல தான் பத்ரிஜியோட தன்னுடைய ஒர்க்கு முடிச்சிருக்காரு, மேக்சிமம் ஒர்க் முடிச்சிருக்காரு. 87 இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா கலியுகம் நினைக்கிறோம், கிடையாது. 87ஓட முடிஞ்சிச்சு. அந்த சேஞ்சஸ் எது இருக்குதோ அதோட நம்ம டிராவல் பண்ணணும். இங்கே நம்ம பார்த்தோம்னாக்கா கரோனால நம்மளுக்கு இன்னும் சேஞ்சஸ் தெரியுது. எல்லோரும் தியானம் தேடி தேடி போயிருக்காங்க. இன்னும் நம்ம பார்த்தோம்னாக்கா யாரு 3rd டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷனுக்கு போறதுக்கு விருப்பப்படலையோ, ஏன்னா பூமிக்கு ப்ரமோஷன் வருது, அதனாலதான் தியானம் வருது, அதனாலதான் அவ்வளோ எனர்ஜி கொட்டுது. 41 days தியானம் செய்தால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியா போவோம். ஸ்டார்டிங்ல அப்படி கிடையாது, பத்ரிஜி ஸ்டார்ட் பண்ணும் போது. ஆனா அப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இல்ல. இப்போ இன்னும் ஃபாஸ்டா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. இப்போ 3rd டைமென்ஷன் டு 5th டைமென்ஷன் போகுது. நம்மள நாம அப்கிரேட் பண்ணிக்கணும். ஒரு கலியுக மனிதரிலிருந்து ஒரு சத்தியயுகம் மனிதனாக, நபராக நம்மள நாம உருவாக்கி கொள்ளும் நேரம் இப்போ இருக்கு, வந்துள்ளது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான்
நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது, புக்ஸ் படிக்கணும்னு சொல்றது, தியானம் செய்யுங்க சொல்றது, எப்போ தங்களை தாங்க அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படலையோ அவங்க எல்லாருமே இந்த உடலை வெட்டி தேர்ட் டைமென்ஷன் பூமி இருக்கு அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கே மறுபடியும் எல்கேஜியிலிருந்து அவங்களுடைய பயணம் ஸ்டார்ட் பண்ணணும். டியூயலிட்டி, இருமயத்துவம் அப்படின்ற பாடங்கள் எல்கேஜியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே பொறுமையா இங்கேயே இருந்து நம்மள நாம அப்கிரேட் பண்றதுக்கு நம்மள நாம அனுமதிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து ஃபோர்த் டைமென்ஷன், ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு ஈஸியா போக முடியும். தேர்ட் டைமென்ஷன் என்ன அது கூட நம்ம பார்க்கலாம். காலம், இடம், சூழ்நிலை, இது மூணுக்கு உட்பட்டு இருக்கிறது த தேர்ட் டைமென்ஷன். தட் இஸ் ஒரு சமயத்துல, ஒரு இடத்துல, ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன? தியானம் செய்யறோம், அப்போ நம்ம வேற இடத்துக்கு போறோம், வேற உலகங்களுக்கு போறோம், கடந்த காலத்துக்கு போறோம், ஃபியூச்சருக்கு போறோம். அப்போ இடம், காலம், சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டி போக முடியுது. தியானத்தில் தேர்ட் டைமென்ஷன்ல போக முடியாது, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியாது, பிசிக்கலா ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். இப்போ அந்த ஃபோர்த் டைமென்ஷன் கூட தாண்டி போகணும், ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணோம், மற்ற உலகங்கள் பார்த்தோம், மற்ற கர்மங்கள், பிறவிகள், கடந்த காலம் பிறவிகள் பார்த்தோம், வரப்போற காலத்தை பத்தி புரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்கேயே இருக்கக்கூடாது, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், ஆஸ்ட்ரல் உலகங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேயே மாட்டிக்க கூடாது. நிறைய பேரு இங்கே அஷ்ட சித்திகள் வரும், அஷ்ட சித்திகள் வரும்போது அதிலோ மயங்கி அந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த அஷ்ட சித்திகள் யூஸ் பண்ணி அவங்க இங்கேயே மாட்டிக்கிறாங்க. அதுல 3 இருக்கு ஃபில்டர்ஸ், கீர்த்தி, காந்தா, கனகம். அப்படின்னா கீர்த்தி என்ன? பேர் புகழ். இது ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டதா? ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டதா? கிடையாது. கீர்த்தி என்பது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. மானம், பிரிஸ்டீஜ், பெருமையா என் பத்தி நான் சொல்லிக்கிறது, இல்ல மற்றவங்க புகழணும் அப்படின்னு நினைக்கிறது, இது கீர்த்தி. வரலாம், சொல்லலாம், ஆனா நம்ம மாட்டிக்க கூடாது. இரண்டாவது காந்தா, நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கு, அதனால மற்றவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க. விஸ்வாமித்திரர் பாருங்க, தியானம் செய்தாரு, ரம்பா வந்துச்சு, மேனகா வந்துச்சு, எல்லோரும் வருவாங்க, நம்மெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு வருவாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஃபில்டர் ஆகாம பரீட்சை பாஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேர் புகழ் நிறைய வரும், எல்லோரும் நம்மளை பாராட்டுறாங்க, நம்ம மயங்கிடுவோம். 2 காந்தா. 3வது கனகம், தட் இஸ் காசு வரும். என்ன, நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கு இல்லையா, அதனால காசு வரும். ஆனா காசு வந்தா கூட அது மற்றவங்களுடைய நல்ல தன்மைக்கு, நன்மைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிராப்ஸ்ல மாட்டிக்காம இருப்போம். இல்லைன்னா மறுபடியும் நிறைய பிராக்டிஸ், நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால இது அனைத்தும்
4th டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்டது சித்திகள், அஷ்ட சித்திகள். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியா, ஈசத்வா, வசித்வா. எது வந்தாலும் உலக நன்மைக்கு பயன்படுத்தும் பொழுது எந்த சித்தி வந்தாலும் அப்போ இந்த ஆன்மா தூய்மையா 5th டைமென்ஷனுக்கு போகும். நான் ஆன்மாவுடைய குவாலிட்டிஸோட தெய்வமாக வாழ முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி கூட கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம 3rd டைமென்ஷன் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு டைமென்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். புரிதல். நம்ம ட்ரெயின்ல போகும்போது எவ்வளவு பார்க்க முடியும்? இந்த சைடு பார்க்க முடியும், அந்த சைடு பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஜாஸ்தி பார்க்க முடியாது. அதுவே நம்ம ஒரு போட்ல போறோம், எல்லா பக்கமும் பார்க்க முடியும், மேல கூட பார்க்க முடியும், எந்த டைரக்ஷன்ல போறோம்ன்றது கூட பார்க்க முடியும். இது புரிதல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 4th டைமென்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்த டைமென்ஷன், ஒரு ஹெலிகாப்டர்ல போறோம். இப்போ நம்ம எதை வேணாலும் பார்க்கலாம், லிமிட் கிடையாது. ட்ரெயின்ல லிமிட் இருக்கு, போட்ல லிமிட் இருக்கு, ஆனா ஹெலிகாப்டர்ல லிமிட் கிடையாது. அப்போ நம்மளுடைய புரிதல் அன்லிமிட்டட் ஆயிருக்கு. அதுதான் 5th டைமென்ஷன். இப்போ இங்க உட்கார்ந்து இந்த உரையாடல் செய்யறோம் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னா, நீங்க 5th டைமென்ஷன்ல இருக்கிறதாலதான் இத்தனை விஷயங்கள் சொன்னா புரியுது. அதனால நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய வெளிச்சம், நம்மளுடைய ஞானம் தான் 5th டைமென்ஷன். அண்ட் 3rd டைமென்ஷன் சொல்லிட்டோம். காலம், இடம், சூழ்நிலை உட்பட்டி இருக்கிறது. 4th டைமென்ஷன் அப்பால் பட்டி இருக்கிறது. 5th டைமென்ஷன் நான் ஆன்மா அப்படின்ற உணர்வோட இருக்கிறது. 6th டைமென்ஷன் சத்தியத்தொடிய அதுக்கு சம்பந்தப்பட்ட ஞானமும் உணர முடியும். சத்தியம் என்பது தெரிய வரும், அதனை கடைப்பிடிக்க முடியும். அடுத்த 7வது டைமென்ஷன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஞானத்தை, தியானத்தை கைட் பண்றது. 7th டைமென்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா 8th டைமென்ஷன் அன்கண்டிஷனலா எல்லோருக்கும் இருக்கிறது கொடுக்கறோம், அவ்வளவுதான். எண்ணி கொடுக்கறது இல்ல. யாரு வேணாலும் கத்துக்கோங்க, யாரு வேணாலும் அப்டேட் ஆயிடுங்க. இது வரைக்கும் பூமியோடைய தாக்கம் நம்ம மேல இருக்கும், அந்த பந்தம் தாக்கம் நமக்கு இருக்கும். எப்பொழுது 9th டைமென்ஷனுக்கு போறோமோ நமக்கு பூமியின் தாக்கம் இருக்காது. கம்ப்ளீட்டா மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டவனா கனெக்ட் ஆகி இருப்போம். எப்படின்னாக்கா, ஒரு பூச்சி இருக்கு, கேட்டர்பில்லர், அது பூமிக்கு சம்பந்தப்பட்டது, பூமி மேலதான் போகும். அது கேட்டர்பில்லர், புழுவதி, பார்க்கறதுக்கு அழகா கூட இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு புழு கூடு கட்டிட்டு அந்த கூடில் அது தங்கி கக்கூன்னு சொல்லுவாங்க, தியான நிலையில இருக்குதோ, அடுத்த கட்டத்துல அது பட்டாம்பூச்சியா மாறுது. புழு எப்படி இருக்கும், பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகா இருக்கும். புழு நிலைதான்
தேர்ட் டைமென்ஷன். பட்டாம்பூச்சி ஆகிறது த ஃபிஃப்த் டைமென்ஷன். நடுவுல என்ன வருது? தியானம். எப்பொழுது இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட நாம பாடி கான்சியஸ், நான் உடல் அப்படின்னு நினைக்கிற நாம தியானம் செய்யறோமோ, நமக்குள்ள நம்ம போறோமோ, தியானம் என்ற கூட்டில் தியானம் செய்யறோமோ, ஒரு பட்டாம்பூச்சியாக மாறி மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டவனா, தெய்வமா, ஆன்மஸ்வரூபமா நம்ம வாழுவோம். அழகா இருப்போம், ரொம்ப லைட்டா இருப்போம், பறவிடுவோம், பறக்குவோம். ஒரு புழு பறக்க முடியாது. ஒரு ஆன்ம நிலையில இருக்கிறவங்க தான் பறக்க முடியும். இது ஓஷோ சொல்லுவாரு, ஈஸியா சொல்லுவாரு. மண் விளக்கு அப்படின்னு சொல்லுவாரு. மண்ணு பூமிக்கு சம்பந்தப்பட்டது. அப்படின்னா இந்த உடல் பூமிக்கு சம்பந்தப்பட்டது. அதுல இருக்கிற விளக்கு எது இருக்குதோ அது மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டது, அந்த ஜோதி. நீங்க பாருங்க, நம்ம ஒரு ஊதத்தியோ ஜோதியோ இல்ல ஒரு மேட்ச் பாக்ஸோ தீ பெட்டி இதோ கீசினா அந்த ஜோதி மேலுக்குதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும், எந்த டைரக்ஷன்ல திருப்பினாலும் அந்த ஜோதி மேலுக்குதான் இருக்கும். அதனால ஓஷோ சொல்வாரு, இந்த மண் விளக்கு, மண் என்பது உடல் பூமிக்கு சம்பந்தப்பட்டது. அதுல இருக்கிற ஜோதி மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டவன் தான் நான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இப்போ என்ன நடக்குது பூமி மேல? இந்த ஞானத்தை ஈஸியா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா என்ன உதவி வருது? நம்மளுக்கு நிறைய உலகங்கள் இருந்து சக்தி ஞானமும் வருது. பிரமிட்ஸ் இருந்தா இன்னும் மற்ற உலகங்களுக்கு ஈஸியா டைம் போர்ட்டல்ஸ், துவாரம் வருது. நிறைய பிரமிட்ஸ் வரணும், மெகா பிரமிட்ஸ் வரணும். அதுக்காக தான் குருஜி பெங்களூர்ல ஷம்பாலா பிரமிடு, தட் இஸ் பிரமிட் வேலி. கர்த்தால்ல மகேஸ்வரா பிரமிடு, வசிஷ்ட கௌதமி பிரமிடு, ராஜமன்றி பக்கத்துல 200x200 இருக்கிறதுல பெரிய பிரமிடு. நம்ம அடுத்த அகத்தியர்ல பண்ண போறது இன்னும் பெரிய பிரமிடு. இந்த பிரமிட்ஸால பூமி ஈஸியா ப்ரமோட் ஆயிட்டு இருக்குது. ஒரு சமயத்துல சார் சொல்லியிருக்காரு, பிரமிட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொன்னா மேடமே நம்பலியா. ஆனா இப்போ பார்த்தா ஆந்திரால ஏகப்பட்ட பிரமிட்ஸ், ஒரு ஊருக்கு 30-40 பிரமிட்ஸ் இருக்கும். இன்னும் கூட சொல்லியிருக்காரு சார், ஒரு சமயத்துல ஒரு வீட்டுல ஒரு டிவி இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ பார்த்தா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிவி இருக்கு. அப்புறம் ஏசி பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஒரு ஏசி இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ பார்த்தா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஏசி இருக்கு, ஒரு செல்போன் இருக்கு. அதே போல ஒரு சமயத்துல ஒரு பிரமிடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அடுத்தடுத்த ஒவ்வொரு வீட்டுமே எல்லாம் பிரமிடு வரும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நிறைய வரும், வரணும். இப்போ நம்மளுடைய ஃபோட்டான் பேண்ட் அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு காஸ்மோஸ்ல இருந்து காஸ்மிக் எனர்ஜி வருது. அங்கே காஸ்மிக் கவர்மெண்ட் இருக்கு. எனர்ஜி எப்படி அனுப்பணும் பூமிக்கு அப்படின்றது. எனர்ஜி எப்படி வருது? அங்க ரிலீஸ் பண்றாங்க, பேண்ட்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க, எனர்ஜி பேண்ட். அப்படி ரிலீஸ் பண்ணும் பொழுது
ஃபர்ஸ்ட் சப்த ரிஷிகள் அந்த எனர்ஜியை கிராஸ் பண்ணுவாங்க. அடுத்தா பித்ரு தேவதர்கள் அப்படின்னா பூர்ண ஆன்மாக்கள் அவங்க ரிசீவ் பண்றாங்க, ஃபில்டர் ஆயிட்டு ரிசீவ் பண்ணிடுறாங்க. அங்கிலிருந்து பரமகுருக்கள் அவங்க ரிசீவ் பண்றாங்க. அங்கே கூட ஃபில்டர் ஆயிதான் பூமிக்கு வருது எனர்ஜிஸ். இல்லைன்னா இந்த உடல் எரிஞ்சு போகும் டைரக்ட் எனர்ஜிஸ். நம்ம பூமிக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபில்டர் பண்ணி எனர்ஜிஸ் அனுப்புறாங்க. எவ்வளோ தேவையோ இந்த காலகட்டத்துல அதுக்கேத்த மாதிரி அனுப்புறாங்க. அவற்றை சரியா ரிசீவ் பண்ணணும். நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த எனர்ஜிஸ்னால எல்லாமே வெளியே வருது. எல்லாமே வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கலியுகத்தவரை நம்ம இத்தனை யுகங்கள்ல செய்த பாவ புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் அரியர்ஸ் தட் இஸ் பெண்டிங் வச்சிருக்கோம், முடிக்காமலே. இப்போ அதெல்லாம் வெளியே வருது. பிரச்சனையா நினைக்கிறோம். அத பெண்டிங் வச்ச பாடங்கள் அந்த எனர்ஜியால மொத்தமா வெளியே வந்து அந்த அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டு கலியுகம் முடிச்சிட்டு சத்தியயுகத்துக்கு போகணும்னா அரியர்ஸ் முடிச்சாதான் போக முடியும். நம்ம ரெடியா இருக்கணும். இது தியானம் செய்யாதவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியுது. அதனாலதான் பத்ரிஜி நோ மெடிசன் நோ டாக்டர், நிறைய தியானம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குறைஞ்சிரும். பிரச்சனைகள் ஈஸியா பினிஷ் பண்ண முடியும். எந்த மாஸ்டரும் தேவையில்லை. மாஸ்டர்ஸ் சப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க, தீர்வு சொல்ல மாட்டாங்க, டோஸ் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, ஃபாலோயர்ஸ் கிடையாது. we are gods. நம் அனைவரும் கடவுள்கள். தியானம் பண்ணுங்க. உள்ளுணர்வு நம்மளுக்கு அனைத்து விஷயங்கள்ல கைடு கொடுக்கும். மௌனம் இருக்கணும். எப்போ அந்த அரியர்ஸ் பினிஷ் பண்றோமோ சத்தியயுக மக்களாக இந்த பூமி மேல வாழுவோம். இன்னும் சத்தியயுகத்துக்கு போகாத மக்கள் நம்ம வீட்டுலவே இருப்பாங்க, கலியுக மக்கள். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அவரோகணா சொல்லியிருக்கோம். தட் இஸ் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லியிருக்கோம். இப்போ எப்படி இருக்கும்? ஆரோகணா, அசெண்டிங் ஆர்டர். இதுதான் அசென்ஷன், அசெண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றோம். அப்போ நம்ம இங்கிருந்து அந்த துவாபர யுகம் சூழ்நிலைகள் பார்த்து அதுவும் தாண்டி ராமராஜ்யம், திரேதாயுகம் அதுவும் பார்த்து நம்ம சத்தியயுகத்துக்கு போவோம். இது பாசானாய் போவோம். இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம கலியுகத்துல எவ்வளவு வருடங்கள் ஆயுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல 1200 சொல்லி இருக்கோம். அதுல 10% எவ்வளோ 120 வருடங்களாவது நம்ம வாழணும். வாழ்றோமா கலியுகத்துல? அது கூட கிடையாது. 60, 80, 90 வருது கூட பெருசா சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆயுள் 120 வருடங்கள் கலியுகத்துல மினிமம். அதனால இன்னும் கீழே இருக்கிறோம்னா எவ்வளோ தியானம் பண்ணணும், எவ்வளோ ஞானத்தோட இருக்கணும், எவ்வளோ உருவாக்க முடியும். அந்த வகையில நம்மளுடைய எனர்ஜி பயன்படுத்திக்கணும். இன்னும் நான் உடல், நான் மனம், என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழி புதலில் மாட்டுக்காம வெளியே வரணும். ஒரு பறவை போல, ஒரு பட்டாம்பூச்சி போல பரவணும். அதுதான் சத்தியயுகம். இருக்கிற விஷயங்களே பேசிட்டு அந்த விஷயங்கள்லவே மாட்டி அங்கேயே நம்ம சமாதி ஆகக்கூடாது.
அது கலியுகத்துடைய பிஹேவியர், நடத்தை எது, அங்கிலிருந்து வெளியே வரணும். இப்போ ஃபோட்டான் பேண்ட்ல எப்படி நம்மளுக்கு எனர்ஜி வருது, அது ஸ்டார்ட் பண்ணும். எனர்ஜி பேண்ட்ஸ்ல இருந்து வரும், ஃபில்டர் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த எனர்ஜி பேண்ட்ஸ்ல எனர்ஜி வரும் பொழுது அதுக்கு தள்ளி இருக்குது பூமி இத்தனை வருடங்கள். ஆனா இப்போ பேண்ட்ல வருது. அப்போ டைரக்டா நிறைய ஒளி, ஞானம், சக்தி ஈஸியா கிடைக்குது. இது பெரிய வாய்ப்பு. இப்போ எனர்ஜி எப்படி இருக்கு அதை கூட நம்ம பார்க்கலாம். நமக்கு ஹியூமன் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனர்ஜி உடைய அளவு எப்படி நம்ம மெஷர் பண்றது. இப்போ காலம் இருக்கு, அதுக்கு செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், மந்த்ஸ், வருடங்கள் இப்படி பார்க்கிறோம். அதே போல தண்ணியோ பாலோ இருக்குது, மில்லி லிட்டர், லிட்டர் இப்படி பார்க்கிறோம். கணக்கு இருக்கு, காசு இருக்கு, 10 பைஸ், 1 ரூபி, 500, 1000, அதுக்கும் ஒரு மெஷர் இருக்கு. அதே போல தூரத்துக்கு மெஷர் இருக்கு, சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கு மெஷர் இருக்கும். அத போல எனர்ஜிக்கு மெஷர் இருக்கு. 7.8 ஹெட்ஜி சைக்கிள்ஸ்ல எனர்ஜி சுத்துது. அது ஃபாஸ்ட் ஆகுது, எனர்ஜி ஜாஸ்தி வருது, அத சுத்துறது கூட ஃபாஸ்ட் ஆகுது. இது எப்படி வரும்னா 14.3 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதோட சேர்த்து நம்ம ஃபாஸ்டா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு தியானம் பண்ணும் பொழுது அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கு, அந்த மாற்றங்களோடையே டிராவல் பண்றதுக்கு, மாற்றங்கள் என்பது சாஸ்வதமானது, ரொம்ப இயற்கையானது அப்படின்னு புரிந்து கொண்டு போறது நமக்கு நம்மளை நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இந்த காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே பழைய திங்கிங் பேட்டர்ன், பழசுலோவே வாழக்கூடாது, புத்தம் புதுமையா இருக்கணும். பசங்க பாருங்க எப்பவுமே புத்தம் புதுமையா இருப்பாங்க, அந்த ஓல்டு எதுவும் இருக்காது, ஃபாஸ்டா இருப்பாங்க. அதே போல இப்போ பார்த்தாக்கா நம்ம நாட்கள் எவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, வருடங்கள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அப்படி திரும்பி பார்த்தா 10 வருடம் முடிஞ்சு போய் இருக்கும். கரோனா வந்து போய் கூட கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நினைக்கிறோம், ஆனா 16 மணி நேரம் தான் இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அலாரம் காட்டாது, ஆனா நாள் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இது ஒரு அடையாளம். அடுத்தது, எந்த ஒரு விஷயத்துக்கு 10 வருடங்கள்ல வர வேண்டிய மாற்றங்கள் 1 வருடத்துல வருது. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. பசங்க பாருங்க கத்துக்கிறது கூட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. அவங்க அந்த எனர்ஜிஸ்ல பிறந்தவங்க, அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. எதுக்குன்னா அவங்க பிறந்த எனர்ஜிஸ் வேறே, அவங்களுடைய சோல் லெவல் வேறே, அவங்களுடைய விஸ்டம் வேறே, அவங்களுடைய ஓப்பன் மைண்ட் வேறே, தாங்க முடிய மாட்டேங்குது. எப்போ நம்ம தியானம் செய்யறோமோ அவங்கள புரிஞ்சுக்கிறது, அந்த எனர்ஜிஸோட டிராவல் பண்றது, அவங்கள மோல்டு பண்றதுக்கு உண்டான ஞானம் நமக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதோட நம்ம டிராவல் பண்ண முடியும். இப்போ நமக்கு மூன், தட் இஸ் சந்திரன் சூரியனை சுத்தும், சூரியன் கேலக்சிஸ் சுத்தும்.
நம்மளுடைய மில்கி வே கேலக்சி. அதே போல பூமி சூரியனை சுத்தும். இப்படி எல்லாமே அந்த சர்க்கிள் வைஸா போயிட்டு இருக்குது. அதே போல இந்த கேலக்சிஸ் எல்லாம் அப்பன் தகப்பன் சூரியன் ஆல்சியோன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க நெட்ல செக் பண்ணலாம். ஷூமன் ரெசனன்ஸ், ஃபோட்டான் பேண்டு, ஆல்சியோனு. அந்த தகப்பன் சூரியனை சுத்துறதுக்கே 26,000 வருடங்கள் தேவை. இப்போ அந்த ஆல்சியோன்ல இருந்து கூட நம்மளுக்கு நிறைய எனர்ஜிஸ் வருது. காஸ்மோஸ்ல இருந்து வருது, மற்ற நட்சத்திர உலகங்கள்ல இருந்து, மற்ற கிரகங்கள்ல இருந்து நம்மளுக்கு நிறைய எனர்ஜிஸ் வருது, ஞானம் வருது, ஒளி வருது. அத புரிஞ்சுக்கினி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவோம். அதிலோவே இன்க்ளூட் ஆகி பிசிக்கல் லைஃப் இருக்கு. இது த மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட் தான், அட்வான்ஸ் சப்ஜெக்ட். நன்றி மாஸ்டர். மேடம் ஒரு 2 minutes ஒரு இன்ட்ராக்ஷன் கேட்கலாங்க மேடம். எஸ் சார். 2-3 minutes then I will follow the session. மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்கள் உங்கள் சந்தேகங்களை மேடமிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். புரியுதா சப்ஜெக்ட்? இத மட்டும் ஷேர் பண்ணுங்க. எங்கேயாவது டவுட்ஸ் இருக்கா? இது புரியாத அளவுக்கு இருக்கா எங்கேயாவது? நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் மேம், சொல்லுங்க. நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம் சார். அதாவது நீ சொல்றது புரியுது, இருந்தாலும் ரொம்ப இதுதான் ஹாட் டாபிக் தான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. பட் இப்ப நீங்க டைமென்ஷன்ஸ் சொன்னீங்கல்ல, மொத்தம் எவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்கு? இப்ப நாங்க எந்த டைமென்ஷன்ல இருக்கோம்? 12 டைமென்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. 9th டைமென்ஷன்ல மகான்கள் இருப்பாங்க. அங்கிலிருந்து நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஒரு சனாதன தர்மம், ஒரு சூஃபி சிஸ்டம்ஸ் வந்திருக்கு. அப்போ அது 9th இருக்கு. 10th 11th 12th அது ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்ட டைமென்ஷன்ஸ். சூரிய கான்சியஸ், பூ கான்சியஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம 3rd இருந்து 4th போயிருக்கிறோம். தியானத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே 4th வந்திருக்கோம். இங்கிலிருந்து எவ்வளோ அப்டேட் பண்றோமோ, நான் தியானம் செய்றேன், நான் ஆன்மா தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமோ, அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு போக முடியும். 6th 7th வரைக்கும் ஈஸியா போலாம். நம்மள நாம செக் பண்ணிக்கணும். இது இப்ப இந்த சங்கராச்சாரியார் அது மாதிரி சொல்றவங்க எல்லாம் 9th டைமென்ஷன்ல இருப்பாங்க இல்லையா? 8th இருப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆனா மற்றவங்களுடைய எந்த இதுல இருக்காங்க அப்படின்றது சொல்றதுக்கு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன அப்டேட் பண்ணணும், அதுக்கு மேல அதிகமா ஃபோக்கஸ் வச்சிருப்பேன் நான். ஏன்னா மகான்களை ஜட்ஜி பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது. கரெக்ட் கரெக்ட் தான் மேடம். அதாவது ஒரு லெவலுக்காக நான் கேக்குறேன், அவ்வளவுதான். எஸ் மேம், எஸ் மேம். இல்ல நம்ம இன்னும் எவ்வளவு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். எப்பவுமே அந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்ட சிலபஸ் ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கும். அதனால நமக்கு
கெப்பாசிட்டி இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய சிலபஸ் வராது. இப்போ நம்ம பசங்க இருக்கிறாங்க, 5th ம். படிக்கிற ஸ்டேட்ல இருக்கிறவங்கள 10ல போட மாட்டோம் இல்லையா? நம்ம போடுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. ம். போட மாட்டோம். அதே ம். போல யூனிவர்ஸ் யாருடைய சிலபஸ் அவங்களுக்கு கரெக்டா தான் கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ மகாங்கள் இருக்காங்க, மகாங்களுக்கும் அவங்க சிலபஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்க சைலண்டா இருக்க முடியாது. ம். சரி கிருஷ்ணருக்கு சரி. சேலஞ்சஸ் கிருஷ்ணருக்கு ஜாஸ்தி. ஏன்னா அவருடைய நிலை ஜாஸ்தி. அதுக்கேற்ற சேலஞ்சஸ் கிருஷ்ணருக்கு இருக்கு. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். எஸ், நேத்து சிவகுமார் சாரு நாமக்கல்ல ஒரு தியான வகுப்பு நடத்திருக்காரு. கிட்டத்தட்ட 30 பேரு பசங்கள் வந்திருக்காங்க. இங்கே சிறப்பு என்னன்னா, பசங்க உட்கார்றாங்க. பசங்க முடிஞ்சிச்சு உங்க செஷன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க போய் விளையாடிக்கோங்க சொன்னா கூட வந்து உட்கார்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல நிலையில பசங்க இருக்கிறாங்க. பெரியவங்க தான் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தாங்க. பட் நல்ல சிறப்பா நடந்தது. அண்டு கரூரு டிஎஸ்பி சார் வந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த செஷனுக்கு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாரு. மக்களுக்கு கொண்டு போகணும் என்ற ஆர்வம் சாருக்குள்ள கூட இருந்துச்சு. நம்ம குரூப் சார்பாக சிவகுமார் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு பழனியப்பன் சாருக்கும் மகாவதார் டிவி அவர்களுக்கும் யாரு சார்பாக போனாலும் மக்களுக்கு தியானத்தை ஞானத்தை பரப்புறதுதான். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சிவகுமார் சார்.